என்னுடைய 5 சிரத்திலே என்னுடைய தர்ம சிரமாகப்பட்டது அருந்து போட்டு வேண்டி சாபத்தை கொடுத்து விட்டார். அதனால என் மாமனை தெரிந்திருக்கிறேன். அதனால் சத்தியவாகத்திலிருந்து வெள்ளைகிரி வந்து அதாவது உடம்பே ஒரு கலப்பாய் விட்டது. அதனால சிம்மாதனைக்கு அமரலாம். சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பார்த்தால் பார்வதி சிவன் அழைக்கவில்லை. இருந்தாலும் போன கணவர் வந்து விட்டது என்று சொல்லி பாதத்தை பண்ணுவது சக்தியோட வேலை தானே. அதனால கணவர் பாதத்தை பணிய வேண்டும். ஐயா சரிடாமே அசந்து தூங்கி கொண்டிருப்பார் சிவபெருமான். பாதத்தை பணிந்து விட்டோம். முடித்த கணவருக்கு பசியார அதாவது பலகார பதார்த்தம் செய்ய வேண்டும். அதனால பாலால உழை வைத்து பக்குவமா சாதம் வடிக்கணும். நெய்யால உழை வைத்து நேர்த்தியா சாதம் வடிக்கணும். திடீரென்று கணவர் முடித்து பார்த்தா பசி தந்துச்சுன்னா என்ன செய்வது? அதனால நான் போய் சாதம் வடிக்கின்றேன். நான் அமர்ந்திருக்கும் போது என் அத்தையாப்பட்ட உமா பார்வதி படியலைக்கும் மரபு சிவன் படியிலிருந்து விட்டு நம்ம அரமனைக்கு வந்து விட்டார் என்று சொல்லி உமா பார்வதி என் மாமனுக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை எனக்கு செய்து விட்டாரு. நான் என்ன செய்வேன் தெய்வமே? ஆகையினால் இங்க இருந்தால் ஏதோ ஒரு விபத்து நடந்து விடும். அதனால நம்ம சக்தி லோகமே போலாம்.
ஒரு பாத பூசை நடக்கணுமா அப்படின்னு அங்கட ஓட்டம் போறோம். சேரு மறுபடியும் போயிடுச்சு. அப்படின்னு பாதுகாக்கிறாரு. சொல்லு சாமி. கைலங்கிரியில அவரவருக்கு அவரோட அழிக்கப்பட்டு சமாதானம் தான் அவங்க அமருவாங்க. என்னோட சமாதானம் யாரும் அமர முடியாது. சீக்கிரம் போய் பாலபூசை நடக்கட்டுமா அப்படின்னு பாதுகாப்பு அறிக்கை செய். அம்மா பார்வதி அம்மா, ஓடோடி வாங்க. உங்க கணவர் வந்திருக்கிறாரு. உங்க கணவராகப்பட்ட ஈஸ்வரன் வந்திருக்கிறாரு. ஆமாம்மா, ரொம்ப கலப்பாய் போச்சா. ஒரு 1 லிட்டர் தெளிவு, ஒரு 2 4 லிட்டர் மண்டை கோட்டை எடுத்துட்டு வா. பாத பூச்சி போடணும். அப்படியா? ஆமாம்மா. அம்மா இவன் நேரம் எங்க போயிருப்பா? சுவாமி நாதா முடித்து கொண்டீரா? என் சிமாலத்தை அமர்ந்திருக்கிறேன். படியிலிட்டு வந்தா பாத பூசை நடக்கணும். பசி ஆயிடுச்சு. சாதம் பரிமாணம் இல்ல. ஆமாங்க. அதுக்காக பாத பூசை நடக்கட்டும். உடனே சாப்பிட்டு ஒரு மற்ற விஷயம் பேசிக்கலாம். எனக்கு பைத்தியமா உனக்கு பைத்தியமா? ஏங்க படியிழந்த அதாவது மன்னவராகப்பட்ட வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தீர் என்று சொல்லி உங்க முகத்தை பார்க்காத உங்க நிழலையை பார்த்து உங்க பாதத்தை பணிந்து இப்பதான் நான் உள்ள போன அரண்மனைக்குள்ள திரும்ப வந்து பாதத்தை பணி என்று பைத்தியமா பிடிச்சிருக்கு. 2011 நேத்திரம் இருக்க என் நேத்திரத்தை கண்ணை கட்டியே நீ பார்த்து முடிஞ்சிக்க முடியும். இப்பதானே வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். அப்படியா சுவாமி? இப்பதான் நீங்க வந்து அமர்ந்தீர் என்றால் அப்ப இதற்கு முன்பதாக வந்து உங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தது யாரு? இது யாருமே அமர முடியாது சுவாமி. என்னுடைய சிம்மாசனத்தில் யாருமே அமர முடியாது. அமர முடியாது என்றால் அதாவது தங்களுடைய நிழலை பார்த்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அல்லவா, அவர் நிழலை பார்த்து அவருக்கு 5 சிரம், உங்களுக்கு 5 சிரம். அப்படி என்றால் தேவதையிலே 5 சிரம் இருக்கக்கூடிய உங்களை தவிர இன்னொருவர் யாரு? அப்படின்னா 33 கோடி தேவர்களும் 48 ரிஷபர்களும் கண்ணர் கமலம் சித்து தேசமுடைய இருக்கிறவாசிகள் இருக்கிறார். ஐமுகம் படைத்தவர்கள் இவ்வொழிகளை யாரு இருக்கிறாரு? யாரு? நம்முடைய மகனாகிய முருகனுக்கு 6 முகம் 12 கை, 5 முகம் படைத்தவர்கள் சக்தி லோகத்தை ஆளக்கூடிய 5 முகம் படைத்த பெருமாள் 5 முகம் 7 முகம். இவர்கள் யாருக்குமே கிடையாது. தேவரையே அதாவது 5 சிரம் இருக்கக்கூடியது சிவபெருமான் நீங்க. உங்களை தவிர இன்னொரு என்றால் படைக்கும் தொழில் செய்யக்கூடிய சத்திய லோகத்தை ஆண்டக்கூடிய பிரம்மனுக்குத்தான். பிரம்மனுக்கு தான் என்ற கருவம் படைக்கக்கூடிய தொழில் செய்கின்ற ஆணவம் என்று சொல்லி தாங்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் எவ்வளவு ஒரு திமிர் இருந்து அவன் அமர்ந்திருப்பான். என்னுடைய சிம்மாசனத்திலே அவர் அமர்ந்தானா? உண்மைதான்.